நம்ம யாருக்கிட்ட பழகணும் தெரியுமா? நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட தான் பழகணும். அதுபோல் நாமளும் கற்றுக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது இருக்கணும், அவங்ககிட்ட தான் நம்ம பழகணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும். எதாக இருந்தாலும் கற்றுக்கணும். அதாவது நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து ஒன்றை கற்றுக்கிறவங்ககிட்ட பழகணும். நம்ம இப்போ நல்ல விஷயத்த இப்போ நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த அவங்க கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த கற்றுக்குறாங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்குறாங்க, அவங்க நண்பராக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்கன்னா அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்க போய் தானே கற்றுக்குறாங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் பழகணுமே. உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிற அந்த மாதிரி உறவு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுபோல் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கணும். அதுபோல் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அவர் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயம் அவர்கிட்ட இருக்கும், அவருக்கு தேவையான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட உறவுகள் தான் நீடிக்கும். சில உறவுகள் பார்த்தா இடையிலே கழண்டு போயிடும், நிலைக்காது. சில உறவுகள் நிலைக்காது. பழகுவாங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு 5 மாதம் பேசுவாங்க, 1 வருஷம் பேசுவாங்க, அந்த உறவு தொடராது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கற்றுக்கொள்கிற நடைமுறை கிடையவே கிடையாது. இப்போ ஒரு நண்பர் ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் உங்கள்கிட்டருந்து எதையுமே கற்றுக்க மாட்டேன்றாரு. அவராகவே அப்போ எப்படி இருந்தாரோ அது மாதிரி தான் இப்போவும் இருக்கார். கற்றுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் கற்றுக்கிற மாதிரியான விஷயம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அல்லது யார்கிட்டையுமே இருந்து அவர் கற்றுக்கவே மாட்டார் அப்படின்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகாதீங்க. அது மாதிரி நம்ம கற்றுக்கிறதுக்கும் அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகாதீங்க. அது வேஸ்ட்டு. நம்ம உறவுகள் எதுக்கு தெரியுமா? வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு உதவி தான் உறவுகள். உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நாம் கற்றுக்கணும், எதையாவது கற்றுக்கணும், நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை மேம்படும். அப்படிப்பட்ட உறவுகள் தான் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆகா, நம்மக்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிறாருன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்க போய் தானே கற்றுக்கிறாரு. அப்போ நமக்கு தன்னம்பிக்கை வரும், தாழ்வு மனப்பான்மை போகாது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கவே மாட்டேங்கிறார் பாருங்கள். உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கவே மாட்டேங்கிறாரு உங்கள் நண்பர் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட நீங்கள் பழகும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். ஏன்னா அவர் உங்கள்கிட்டருந்து எதையுமே கற்றுக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் உங்கள்கிட்டருந்து எதையுமே கற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் உங்களுக்கு என்ன வரும்? தாழ்வு மனப்பான்மை வரும். அப்போது உங்கள்கிட்டருந்து என்றைக்கு எதாவது கற்றுக்கிறாருங்கிறத நீங்கள் உணரணும். நம்மக்கிட்டேருந்து இதெல்லாம் அவர் கற்றுக்கிறாரு, நாம் இதையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்போ நம்ம சரியான ஒரு ஆள் தான், சரியான ஒரு ஆள் தான். அவர் கற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் நல்ல விஷயம் இருக்கிறது, நாம் செல்லுகிற பாதை சரியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அப்போ தான் வரும். ரொம்ப உற்சாகமாக இருக்கும், உழைப்பதில் உற்சாகமாக இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகளோடு நீங்கள் பழகும்போது உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிற உறவுகள், அப்படிப்பட்ட உறவுகளோடு நீங்கள் பழகும்போது அதுபோல் நீங்களும் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். நமக்கு தெரியாத விஷயத்த அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும், அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்மகிட்டேருந்து. இந்த பரிமாற்றம் அங்கே நடக்கணும். இப்போ உணவு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற உணவை அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, அவங்ககிட்ட இருக்கிற உணவை அவர் உங்களுக்கு தராரு, வராரு. அப்படி இப்போ ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க, அவர் உங்கள்கிட்டேருந்து எந்த உணவையும் எடுத்துக்கவே மாட்டேன்றாரு, நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேன்றாரு, அவரும் தரமாட்டேன்றாருன்னா அவர் தருவதற்கு அவர்கிட்ட உணவு இல்லை அப்படின்னா அந்த உறவு நீடிக்குமா? நீடிக்காது. ஒரு உறவு எப்போ நீடிக்கும்? இப்போ உங்கள்கிட்ட இருக்க உணவை அவர் வாங்கவே மாட்டேன்றார், நம்மகிட்ட வாங்கியே சாப்பிட மாட்டேன்றார் அப்படின்னா, கேட்கவும் மாட்டேன்றார், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றார் அப்படின்னா அந்த உறவு நீடிக்குமா? அப்போ நம்மக்கிட்ட அவர் வாங்கி சாப்பிட்ணும், நாமளும் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்ணும். அப்போ அவரும் தரமாட்டேன்றாரு, நம்மகிட்டே வாங்க மாட்டேன்றாருன்னா அந்த உறவு நீடிக்கவே நீடிக்காது. அதுபோல் தான் அறிவு, நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பகிர்வு இருக்கணும். ஒரு பரிமாற்றம் நடக்கணும். அங்கே அறிவு பரிமாற்றம் நடக்கணும், பண்பு பரிமாற்றம் நடக்கணும், உணவு பரிமாற்றம் நடக்கணும், உதவி பரிமாற்றம் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அந்த உறவு நீடிக்கும். சில உறவு ஏன் 1 வருஷத்துல புட்டுக்குது, சில காதல் கூட 1 வருஷத்தில் புட்டுக்கும். காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு பெண்களை பார்த்திங்கன்னா சில பெண்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா, நிறைய 1000 எவ்வளோ வேணாலும் கூட நான் வாங்குகிறேன், ஒரு 10 ரூபா கொடுன்னா தரமாட்டாங்க, வாங்குறதுலே குறிப்பான். அதனால தான் அந்த உறவை பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் அவ்வளோதான், தொடராது.
ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் பெண்களும் கொடுக்கணும் வாங்கணும், ஆண்களும் கொடுக்கணும் வாங்கணும், இந்த பரிமாற்றம் அங்கே நடக்கணும். அது மாதிரி கற்றுக்கொள்கிறது ஒரு வெறும் உணவு மட்டும் கிடையாது, பொருள் மட்டும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது, அறிவும் சரி, பெண்களும் சரி, காதலும் சரி, ஒரு தனது காதலனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் காதலனுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்யணும். அதுபோல் அந்த காதலனும் தனது காதலிக்கு கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவகிட்ட இருக்கிற நல்ல விஷயம், இந்த பரிமாற்றம் எந்த உறவில் நடக்குதோ அந்த உறவு, அது எந்த உறவாக இருந்தாலும் இந்த பரிமாற்றம் நடக்கணும். பணம், பொருள், அறிவு, இது தகவல்கள், கருத்துகள், அறிவு எல்லாத்தையும் பரிமாற்றம்ங்கிறது நடக்கணும். நீ கொடுக்கணும் வாங்கணும், அப்போ தான் அந்த உறவு நீடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வெளி உலக அறிவே இல்லை. கணவன் வெளியில் வேலைக்கு போகிறான், அவனுக்கு வெளி உலக அறிவு இருக்குது. அப்போ இந்த மனைவிகிட்டேருந்து அவன் எதையுமே கற்றுக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரில, வீட்டிலே இருக்கிறா. அப்போ இவன் கொடுக்க தான் செய்கிறான், எப்போ பார்த்தாலும் இவன் தான் அறிவுரையை கொடுக்குறான், இவன் தான் நல்ல விஷயத்தை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்குறான். அந்த பெண்கிட்ட கற்றுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஏன்னா அவள் சுதந்திரமாக இல்லை, வேலைக்கு போகல, வீட்டிலே இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அங்கே பரிமாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உறவு சுவாரஸ்யமாக இருக்காது. அப்போ அந்த உறவு எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணியாச்சு, விவாகரத்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது சண்டைகள் தான் வரும். அந்த கணவன் மனைவியை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு விசுவாசம் இருக்காது. ஏன்னா எப்போ விசுவாசம் இருக்கும் அப்படின்னா, அன்புங்கிறது விசுவாசம் தான், நன்றி உணர்ச்சி தான். எப்போனா நீங்கள் கொடுக்கணும், அதாவது ஒரு கணவன் கொடுக்கணும், அதுபோல் மனைவியும் கொடுக்கணும். கணவனிடமிருந்து மனைவி வாங்க வேண்டும், அதுபோல் மனைவியிடமிருந்து கணவன் வாங்கணும். வாங்கும்போது ஒரு விசுவாசம் வரப்படும். மனைவியிடமிருந்து கணவன் வாங்கும்போது கணவனுக்கு மனைவி மீது விசுவாசம், அதுதான் அன்பு. நம்ம மனைவியிடமிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பிரச்சனைக்கு மனைவியிடம் ஆலோசனை கேட்க வேண்டும், ஆலோசனை பெறுவது, அந்த ஆலோசனை சிறப்பாக இருக்குது, எதாக இருந்தாலும் நம்ம மனைவிட்ட கேட்கணும். அவங்க நல்ல அறிவு, நல்ல கருத்து சொல்லுவாங்க, நல்ல ஐடியா சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி அப்போது அது கிடைக்கும்போது சூப்பர் ஐடியா இல்லை ரொம்ப, அப்போ அந்த விசுவாசம் ஏற்படும் மனைவி மீது கணவனுக்கு. அப்போ அதுக்கு பெண் விவரமாக இருக்கணும், வெளி உலகத்தில் வேலைக்கு போய் வெளி உலக அறிவு தெரிஞ்சு சுதந்திரமாக வாழ்ந்து விவரமாக இருக்கணும். அது நேரத்தில் உண்மையாக இருக்கிறது வேறு, உண்மையாக இருக்கிறது கண்டிப்பாக அடிப்படையான விஷயம். சுதந்திரமாக இருந்தால் உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பூட்டி வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விவரமே இல்லை, வெளி உலக விவரமே இல்லை. அதனால் வேலைக்கும் போகல, பணத்தையும் கணவனுக்கு கொடுக்கறது இல்லை, கணவன்கிட்ட வாங்குறாங்க, அது தவிர கொடுக்க மாட்டாங்க. அறிவையும் கொடுக்க முடியாது, ஏன்னா வெளி உலகத்துக்கு போனால் தானே உனக்கு வெளி உலக அறிவு இருக்கும். அப்போ தானே ஒரு விஷயத்தை ஆலோசனை கொடுக்க முடியும், கணவனுக்கு அறிவை கொடுக்க முடியும், தகவலை கொடுக்க முடியும், கருத்தை கொடுக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும். வேலைக்கு போகிறதுனால பணத்தை கொடுக்க முடியும், வேலைக்கு போனால் தானே கொடுக்க முடியும். அப்போ பெண்கள் எதையுமே கொடுக்க முடியாத நிலைமையில் தான் அந்த ஆண் பெண் உறவை பார்த்திங்கன்னா, இந்த கணவன் எப்போ மனைவியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பரிமாற்றம் நடக்கணும். எந்த ஒரு உறவும் சிறப்பாக நீடிக்கணும் அப்படின்னா அந்த பரிமாற்றம், கொடுக்கல் வாங்கல்கள், அறிவு, பணம், பொருள், தகவல்கள், கருத்துகள், ஆலோசனைகள், இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த பரிமாற்றம் என்பது நடக்க வேண்டும். அப்போ தான் எந்த உறவுமே நீடிக்கும். அதுபோல் நம்மகிட்டேருந்து எந்த நல்ல விஷயத்தையுமே கற்றுக்க மாட்டேன்றாங்க, அப்படிப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக தொடர முடியாது. இப்போ உங்கள் நண்பர் சோம்பேறியாகவே இருக்கிறாரு, நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க, காலையில் எழுந்திருக்கீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, உணவில் கட்டுப்பாடோடு இருக்கீங்க. ஆனால் உங்கள் நண்பருக்கு ஒரு உணவில் கட்டுப்பாடு கிடையாது, சோம்பேறியாக இருக்கார், உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. உங்கள்கிட்டருந்து நீங்கள் எதையுமே அவர் கற்றுக்க மாட்டேன்றார். அப்போ அந்த உறவு நீடிக்காது. ஏன்னா அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் அவரை போல் நீங்களும் சோம்பேறி ஆகிடுவீங்க. ஏன்னா அது உடனே நடக்கும், நீங்கள் பழகினாலே அந்த பரிமாற்றம் நடக்கும். அவர்கிட்டருந்து நீ என்னத்தை கற்றுப்பீங்க? அவர் சோம்பேறியாக இருக்கார், நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற சுறுசுறுப்பாக அவர் கற்றுக்க மாட்டேன்றாரு. ஆனால் உங்களுக்கு கற்றுக்கொள்கிற வழக்கம் உங்ககிட்ட இருக்குது. யார்கிட்டையாருந்து எதையாவது கற்றுக்கொள்கிற வழக்கம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் கூட பழகுறீங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத கற்றுப்பீங்க. அவங்ககிட்ட இருக்கிறது சோம்பேறித்தனம், அதை கற்றுக்குவீங்க, நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. சோம்பேறிக்கிட்ட பழகுனீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. எதுக்கு நம்ம கொரோனாவில் மாஸ்க் போட்டோம்? ஒரு கொரோனா நோயாளிகிட்டேருந்து நம்ம கொரோனா நோய் பரவும். அது நோய் மட்டும் கிடையாது, எல்லா விஷயமே அப்படி தான். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கும் கெட்ட வார்த்தை வரதான் செய்யும். அவர் சொன்ன விஷயத்த மனசுக்குள்ளே யோசிப்பீங்க, கெட்ட வார்த்தை போட்டு சில விஷயத்த சொல்லியிருப்பார். அப்போ அதை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட வார்த்தைகள் போயிடும். அதனால் கற்றுக்கொள்கிறவர்கள், பிறரிடமிருந்து கற்றுக்கொள்கிற இயல்புடையவர்கள் இந்த மாதிரி தீய பண்புடையவர்களோடு பழகக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட பழகினாலே இவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட இயல்பே என்னென்னா கற்றுக்கொள்வது, யாரிடம் பழகுகிறார்களோ அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தீய பண்புடையவர்கள், சோம்பேறிகளிடமிருந்து பழகும்போது அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடு சோம்பேறித்தனத்தை, தீய பண்பையும். அதனால்
கற்றுக்கொள்கிற அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி தீய பண்புடையவர்கள் பழகாமல் நல்ல பண்புடையவர்கள் பழகும்போது அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுப்போம். அது மாதிரி உறவுகளில் வந்து கற்றுக்கொள்கிறவரிடம் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு நல்ல விஷயம் இருக்கணும். அதுபோல் நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த கற்றுக்கிறவங்ககிட்ட பழகணும். அப்படி கற்றுக்காதவங்ககிட்ட பழகுனீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த கற்றுக்கொள்ளாத அந்த பண்பை கற்றுக்கொள்வீர்கள். அதாவது உறவு முறையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், தயவுதாட்சியம் இல்லாமல் நடந்துக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும், உங்கள்கிட்டருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் பழகுறாங்க, ஆனால் எதையுமே கற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்டருந்து விலகிடு. அவங்க வேண்டாம். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் உதவ மாட்டார்கள். அவர்கள் உங்களை பின்னோக்கி இழுத்து விடுவார்கள், கீழ் நோக்கி இழுத்து விடுவார்கள், இழுத்து பள்ளத்தாக்கில் தள்ளி விடுவார்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்.